இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் நித்யா மேனன் மற்றும் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கு எப்படிப்பட்டது என்பதை அண்ணா அறிந்ததை போல மற்றவர்கள் அறியவில்லை. அதனாலதான் கடைசி வரையில் கலைஞர் அவரிடம் எம்ஜிஆரிடம் தோற்றுக்கொண்டே இருந்தார். ஆமாம், நீ பத்திரிகையை விட்டு விலகிட்டாரு கேள்விப்பட்டேன், சிரமப்படுவாயில் நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படின்னாரு. கொஞ்சம் பண்ணிட்டேன், பணம் வேண்டாம் தலைவரே, அதுக்கு பேர் வேலை கொடுங்க. ஐயா, எத்தனை படம் எழுதுறீங்க புரட்சி தலைவருக்கு? அவர் படத்தில் நான் இதுவரையிலும் 1664 பாட்டு எழுதியிருக்கேன் சினிமாவில். அதில் 250 பாடல்கள் ஹிட்டான பாடல் எழுதின பாட்டு. இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன். இன்னைக்கு வேறொரு கைக்கு பிரச்சார பாட்டு ஆகிப்போச்சு. அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆணும் பாடும் தமிழக அரசியல் பூமியில் இன்னும் புவியீர்ப்பு விசையாக இருப்பது எம்ஜிஆர் என்ற முன்னெடுத்து மந்திர சொல்லுவான், வேறு எதுவும் கிடையாது. எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆரை பிள்ளையாக வச்சு தான் எம்ஜிஆர் பிள்ளை தமிழ் எழுதுகிறோம். இங்கேயும் எம்ஜிஆர் ஒரு பிள்ளைக்கு தான் பாட வேண்டியிருக்கு. பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். காலையில் 9 மணிக்கு ரெக்கார்டிங் போட்டது, ராத்திரி 9 மணிக்கு தான் ரெக்கார்டிங் ஆச்சு. அது வரையில் ஜேசுதாஸ் அங்கேயே இருந்தார், சாப்பாடு கூட போகிறீங்க வந்தாங்க. இப்போலாம் அப்படி நடக்குமா? முகநாள் ஒருத்தன் இல்லைன்னா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இன்னொரு கவிஞனை வர சொல்லுவான் தெரிஞ்சார். அப்படின்னா ஒருத்தனை எழுத சொல்லிட்டா எத்தனை நாள் ஆனாலும் அதை பற்றி கொலைப்பட மாட்டார். அப்படி அவர் தான் எழுதணும். எடுக்கும் பழக்கமுள்ள எத்தனையோ கைகளிலே கொடுக்கும் பழக்கமுள்ள கொடை கைகள் அவர் கைகள் தான். எம்ஜிஆரை நம்பியவர் எவரும் கெட்டதும் இல்லை, அவர் வழியில் சென்றவர்கள் யாரும் தோல்வியை தொட்டதும் இல்லை, நினைத்ததை அடையாமல் விட்டதும் இல்லை. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கலை மாமணி, அரசவை கவிஞர், பல அரசாங்க விருதுகளை பெற்றவர், புரட்சித் தலைவரின் அன்புக்கு பாத்திரமானவர் ஐயா திரு கவிஞர் முத்துலிங்கம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆரோட ரசிகரா? அது எப்படி அவர் மேலே அவ்வளோ ஈர்ப்பு வந்தது உங்களுக்கு? ஆமாம், சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகர் தான். பல படங்கள், சண்டை படங்கள், அதுக்கெல்லாம் எங்களுக்கு காதல் வீரம்லாம் அந்த பக்கத்தில் இதாக கூட அவருக்கு சண்டை காட்சி நடிப்புகளை விரும்பி பார்ப்போம். மந்திரி குமாரி, சர்வாதிகாரி, மர்மயோகி இதெல்லாம் பார்த்து எம்ஜிஆருடைய ரசிகனாக நாங்கள்லாம் அப்போ இங்கே இருந்தவங்களாம் எல்லோரும் அப்படி தான். 1967 ஒரு தேர்தல் வந்தது. அப்போ 66 டிசம்பரில் ஒரு விருகம்பாக்கத்தில் திமுக மாநாடு நடைபெற்றது. அதில் ராஜாஜி முதல் எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் பேசுனாங்க. அப்போ தலைவருடைய பேச்சை குறிப்பெடுப்பதற்காக நானும் முரசொலி அடியார் அவர்களும் 2 பேரும் போனோம் பேச்சை குறிப்பெடுப்போம். அப்போ எம்ஜிஆர் அந்த கூட்டத்தில் பேசும்போது, மாநாட்டை பேசும்போது சொன்னார், இந்த தேர்தல் நிதிக்காக அண்ணாவிடம் நான் 30,000 ரூபாய் நிதி கொடுப்பதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அண்ணா பேசும்போது தம்பி புரட்சி நடிகர் தம்பி ராமச்சந்திரன் 30,000 ரூபாய் நிதி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். சொன்னதற்கு நன்றி. அவர் 30,000 ரூபாய் கொடுப்பதை விட நமது வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் போய் முகத்தை காட்டட்டும், அது 30,000 வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் கொண்டு வந்து சேர்க்கும், நாம் வெற்றி பெறுவது சுலபமாக இருக்கும்னாரு. அதாவது எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்கு எப்படிப்பட்டது என்பதை அண்ணா அறிந்ததை போல மற்றவர்கள் அறியவில்லை. அதனால தான் கடைசி வரையில் கலைஞர் அவரிடம் எம்ஜிஆரிடம் தோற்றுக்கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் 30,000 ரூபாயும் கொடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிவிட்டு ஒரு நாள் கோவிலில் வீட்டில் இருக்கும்போது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, எம்ஆர் ராதா துப்பாக்கியால் சுடப்பட்டு குண்டடிப்பட்டார். அந்த குண்டடிப்பட்ட போஸ்டரை ஒட்டி தான் 67 தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இது கலைஞர், அண்ணா, நாவலர் போன்றவர்கள் பேச்சாளருடைய பேச்சுக்களும் ஒரு காரணம் என்றாலும் எம்ஜிஆருடைய குண்டடிப்பட்ட போஸ்டர் ஊருக்கு ஒட்டுறது தான் 70% காரணம். இது அண்ணாவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏன்னா வெற்றி பெற்ற பிற்பாடு கோயம்புத்தூர்லேருந்து பல
நண்பர்கள் வந்து மாலை மரியாதை செய்வதற்கு வந்தார்கள் அண்ணா வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்துக்கு. அப்போ அண்ணா என்ன சொன்னார்னா, இந்த வெற்றிக்கு காரணமானவர் அரசு பொது மருத்துவமனையில் படுத்திருக்கிறார், அவரை போய் பார்த்துவிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அதன் பிறகு அவரிடம் வாழ்த்தை பெற்றுவிட்டு வாருங்கள் வாங்கி கொடுக்கிறேனார். அங்கே பொது மருத்துவமனையில் படுத்திருந்தவர் யார்? எம்ஜிஆர் தானே, சிப்பையர். அவர்கள் வந்து அப்படி மாலை மரியாதை செலுத்திவிட்டு எங்கள் முரசொலிக்கு வந்து இந்த விஷயத்தை சொன்னார்கள். அதன் பிறகு தான் நாங்கள் இந்த விஷயத்தை பத்திரிகையில் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது. ஆக அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எம்ஜிஆருடைய குண்டடிப்பட்ட போஸ்டர் தான் மிகப்பெரிய காரணம். அந்த தேர்தலிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே திமுக வேட்பாளர் அன்றைக்கு எம்ஜிஆர் தான். புரட்சி தலைவருக்கு முன் புரட்சி தலைவருக்கு பின்னு பிரிச்சுப்போம். புரட்சி தலைவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை படம் எழுதுனீங்க? ஒரே ஒரு படம் தான், இந்த படம் தான், பொண்ணுக்கு தங்க ஒரு படம் முடிஞ்ச. அதுக்கப்புறம் 2வது படம் ஒன்று எழுதுனேன், உணர்ச்சிகள்னு ஒரு படம். உணர்ச்சி கமலஹாசன் ஹீரோ கிட்ட ஆர்சி சக்தி டைரக்ட் பண்ணாரு. அது ரொம்ப காலமாக வரல, அதுக்கப்புறம் தான் வந்தது. ஆமாம், ஆர்சி சக்தி ஐயாவும் கமல் சாரும் நடிச்ச இந்த ரெண்டு படம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட வந்துட்டு புரட்சி தலைவர் ஐயாட்ட. ஆமாம். அப்போ முதல் படம் இந்த பொண்ணுக்கு தங்க மனசு எழுதணும்ல, நம்ம பத்திரிக்கை அப்போ அலையோசை பத்திரிக்கையில் பார்த்தா. ஆமாம், நம்ம பத்திரிக்கையில் பணியாற்றக்கூடிய ஒருவன் சினிமாவுக்கு எழுதியிருக்கிறான், அவனை பாராட்டி மேலும் ஊக்கப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் நல்லா எழுதிட்டோம்ட்டு அந்த பத்திரிகை அதிபராக இருந்த சென்னை மாநகரின் முன்னாள் மேயர் வேலூர் நாராயணன் நியூ உட்டன்ஸ் ஹோட்டலில் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார். சினிமா கலைஞர்களெல்லாம் அழைத்து ஜெமினி கணேசன் வந்தார், எஸ்வி சுப்பையா, ஆர்எஸ் மனோகர், இது நம்ம ஏவிஎம் ராஜன், படத்தில் இடம்பெற்ற பல கலைஞர்கள், இன்னொரு கேஏ தங்கவேலு, எல்லோரும் வந்தாங்க. அப்படி பாராட்டு விழா நடத்தி அதை விட்டு 2 மாதத்தில் நான் விலகிட்டேன். ஏன்னா எம்ஜிஆரை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து செய்தி வெளியிட்டாங்க, அதனால் நான் அதை விட்டு விலகிட்டேன். இதை விலகிட்டதை எம்ஜிஆர்கிட்ட ஒரு நாளைக்கு சொல்லணுமே அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு நாளைக்கு சொல்கிறதுக்காக ஆற்காடு முதல் தெருவில் இருந்து அவருடைய அலுவலகத்துக்கு எத்தினார். போனேன் தெரியாதுன்னு நினச்சி சொல்ல போன ஒரு பாடு தான் என்கிட்ட இன்டர்காமில் பேசினார். அப்போ ஏற்கனவே நான் விலகிருக்கிறவரும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டார். பேசினார் இன்டர்காமில், அம்மா நீ பத்திரிக்கையை விட்டு விலகிட்டாரு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் சிரமப்படுவாயில், நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் வாங்கிக்க அப்படின்னாரு. கொஞ்சம் பண்ணிட்டேன். பணம் வேண்டாம் தலைவரே, அதுக்கு பதிலாக வேலை கொடுங்கன்னு. வேலையா? வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன், இப்போ நீ பணம் வாங்கிக்க அப்படின்னு. ஏன்னா வேலைக்குன்னா பாட்டு எழுதுகிற வேலை தான் கேட்டேன். அவர் ஏன் வேலை கொடுங்கன்னு கேட்டேன்னா, அந்த காலத்தில் நடிப்புக்கு வாய்ப்பு கேட்கும்போது டைரக்டர் தயாரிப்பாளர் கேட்கும்போது சிவாஜி கணேசனா எனக்கு வேஷம் கொடுங்கன்னு கேட்பாங்களாம், எம்ஜிஆர் ஒருவர் தான் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பாராம். இதை நடிகமணி டி நாராயணசாமி தான் என்கிட்ட சொன்னார். அதனால் அவர் பாணியிலே நம்ம கேட்போம் வேலை கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அவரும் புரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்கும்போது கொடுக்குறையா வாங்கிக்கினார். வேண்டாம் தலைவரே, வேலை கொடுத்தா அது போதும்னார். இல்லையா வாங்கிக்கையா, நான் சொல்கிறேன்ல. இல்லை தலைவர், திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தால் திரும்ப அதே சொல்லிடுங்க. இப்போ நான் போகாத மாதிரி ஃபோனை அப்படியே போய் வச்சுட்டார் அடிச்சு. ஐயா, எத்தனை படம் எழுதுறீங்க புரட்சி தலைவருக்கு? அவர் படத்துக்கு நான் இதுவரையிலும் 1664 பாட்டு எழுதியிருக்கேன் சினிமாவில். அதில் 250 பாடல்கள் ஹிட்டான பாடல் எழுதின பாட்டில். புரட்சி தலைவருக்கு கொஞ்சம் படங்கள் தான் எழுதினேன். ஆனால் எம்ஜிஆருக்கு எழுதின பேர் அதுதான் எனக்கு பேரும் கொடுத்தது. அப்போ உழைக்குங்கரங்கள், ஊருக்கு உழைப்பவன், நவரத்தினம், இன்று போல் இன்று வாழ்க, மீனவன் என்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், இதுதான் பதில் அப்படி ஒரு படம். இதுதான் பதில்ங்கிறது 1980 வேறு ஆட்சியை மத்திய அரசு கலைச்சி விட்டது, கலைஞருடைய தூண்டுதலால். அதுக்கு அப்போ ஒரு படம் எடுப்பதாக இருந்தது, அதுக்கு பேர் இதுதான் பதில். அப்போ கம்போசிங் நடந்தது சத்யா ஸ்டுடியோவில். எப்போவும் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் ஃபிலிம் சேம்பரில் பதிவு பண்ணும்போது ஸ்டண்டு கதை யார், வசனம் யார், இது இசை யார், ஸ்டண்டு யார், கேமரா யார் எல்லாம் பதிவு பண்ணுவாங்க. இது பாடலாசிரியர் மட்டும் பேரை மட்டும் பதிவு பண்ண மாட்டாங்க, ஏன்னா பல கவிஞர்கள் எழுதுறது. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரையிலும் இசை எம்எஸ் விஸ்வநாதனும், பாடலாசிரியர் என் பேரை மட்டும்தான், லிரிக்ஸ் கவிஞர் முத்துலிங்கம் அப்படின்னு மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தார். எப்படி எங்களால் மறக்க முடியும்? அப்போ கம்போசிங் உட்கார்ந்துருந்தோம் எங்கள் சத்யா ஸ்டுடியோவில். அப்போ சிச்சுவேஷன் சொன்னார். விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு எழுதிட்டேன். வண்ண பூஞ்சோலை வாழ்க்கை பொன்மேடை வளமோடு நீ வாழலாம்
புள்ளி மயில் போல நீ ஆடலாம் பல்லவி வரும். நல்லா இருக்கு, இன்னும் வேறு ஒரு டீம் போட்டு ஏதாவது எழுதுங்க, போடுங்க விஸ்வநாதன் வேறு டியூன் ஏதாவது பார்க்கலாம், இல்லைன்னா வேறு எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார், வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கணும்னு கேட்டார். சான்றோர்கள் சொன்ன நெறிப்படி இருக்கணும்னு சொன்னேன். சான்றோர்கள் சொன்ன நெறினா அன்பு நெறி, பண்பு நெறி, ஒழுக்க நெறி தான். அது எங்களுக்கும் தெரியும். ஏதாவது 2 வரியில் மனதில் பதிகிறது மாதிரி சொல்வாங்கன்னு பார்த்தா அன்பு நெறி பண்பு நெறின்னு சொல்லிட்டுருக்கீங்க. நான் சொல்கிறேன், வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இருக்கும் வரையிலும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் நம்மை மறக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். அதனால இன்னும் மறக்க முடியாத மனிதராக நம்மிடம் இருக்கிறார். மலர்களில் சிறந்தது தாமரை, நதிகளில் சிறந்தது கங்கை, மலைகளில் சிறந்தது இமயம், மனிதர்களில் சிறந்தவர் எம்ஜிஆர். அதாவது எடுக்கும் பழக்கமுள்ள எத்தனையோ கைகளிடை கொடுக்கும் பழக்கமுள்ள கொடை கைகள் அவர் கைகள் தான். அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்பார் ஔவையார். அப்படி கொடை குணத்தையும் படைக்குணத்தையும் தன் கூட பிறந்த குணமாக கொண்டிருந்தவர். அவரை நாடி யாராவது ஒரு உதவிக்கு வந்தால், இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி எம்ஜிஆர் காதுக்கு போய்விட்டால் போதும், வந்தவன் வெறுங்கையோடு திரும்ப மாட்டார். அந்த வகையில் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டுவதில் அன்னையாகவும், அவர்களை மேலேற்றி வைக்கக்கூடிய திண்ணையாகவும், பலன் தரக்கூடிய தென்னையாகவும் திகழ்ந்தவர். தனிப்பட்ட முறையில் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஒளிவிட கையேற்றி வைத்தவர். சுருக்கமாக சொன்னால் மனித பறவைகளின் சரணாலயமாக தேர்ந்தவர். எம்ஜிஆரை நம்பியவர் எவரும் கெட்டதும் இல்லை, அவர் வழியில் சென்றவர்கள் யாரும் தோல்வியை தொட்டதும் இல்லை, நினைத்ததை அடையாமல் விட்டதும் இல்லை. சினிமா அதாவது நெருஞ்சி மன தலைவர்கள் நிறைந்திருக்கும் இந்த நாட்டில் குறிஞ்சி மனம் பரப்பிய கொடைக்கானலாக தேர்ந்தவர் அவர்தான். அதாவது அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பாடும் தமிழக தமிழக அரசியல் பூமியில் இன்னும் புவியீர்ப்பு விசையாக இருப்பது எம்ஜிஆர் என்ற முன்னெடுத்து மந்திர சொல்லுதான், வேறு எதுவும் கிடையாது. படத்தில் முதல் என்னை பாட்டு கூப்பிட்ட படம் எதுனா நினைத்ததை முடிப்போம். அப்போ எனக்கு அம்மை போட்டிருந்தது, அதனால் நான் போக முடியலை. அப்போ பல கவிஞர்கள் எழுத சொல்லி அந்த பாட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்காம அப்புறம் மருதகாசி அண்ணனை வச்சு எழுதினாங்க. அதுதான் அந்த படத்தில் இருக்கும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். அதுக்கப்புறம் ஒரு படம் எழுதுனாங்க இல்லை, அதிகாரப்பூர்வமாக எம்ஜிஆர் படத்தில் முதல் எழுதினது உழைக்கும் கரங்கள்ங்கிற படம் தான். நெஞ்சுக்குள்ளே அன்பு என்னும் கடல் இருக்குது, நினைக்கும் போது பாசம் என்னும் அலை அடிக்குது. அந்த குழந்தை பாசம் அலை அடிக்குது. என் கண்ணுக்குள்ளே குழந்தை என்னும் மலர் சிரிக்கின்றது இந்த குழந்தை. என் கவிதைக்குள்ளே மழலை ஒன்று குரல் கொடுக்கின்றது அந்த குழந்தை. அதை வச்சு ஒரு பல்லவி. ஆமாம், இந்த பல்லவி ரொம்ப ஓகேயாக இருக்குன்னு வீனஸ் பிக்சர்ஸ் எல்லோரும் சொல்லிட்டாங்க, இதான் நல்லா இருக்குன்னு. எம்ஜிஆர் படமாச்சே. அதுக்கப்புறம் என்ன வரும்னா, எது நடக்கும் எது நடக்காது, இது எவருக்கும் தெரியாது, எது கிடைக்கும் எது கிடைக்காது, இது இறைவனுக்கும் புரியாது அப்படின்னா இது ஓகே சொல்லிட்டாங்க. இன்னொரு பல்லவியாவது வேணுமே, 2 பல்லவி 3 பல்லவியாவது குறைஞ்சி போகணுமே. அப்படி வீனஸ் பிக்சர்ஸ் அப்போ போக் ரோடு, நார்த்து போக் ரோடில் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அண்ணா எனக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தால் எனக்கு பாட்டு வராது, கொஞ்சம் தூரம் நடந்து போய் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் எழுதின நூற்றுக்கணக்கான பாடல் ஹிட்டில் எல்லாம் நடந்து கொண்டே யோசிச்சுக்கிட்ட பாடம் தான். இல்லை நான் வீட்டில் இருக்கும்போது சுருட்டு பிடிச்சிக்கிட்டே எழுதுவேன். இப்போ அந்த பழக்கம் போயிடுச்சு, அதனால் நடந்துக்கிட்டே தான் எழுதுவேன். அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரேன்ட்டு வடக்கு போக்கு ரோட்லேருந்து சிவாஜி வீடு வரைன்னு இருக்கக்கூடிய தெற்கு போக்கு ரோடு வரைன்னு போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் தோணலை, என்ன நேரமாச்சு இல்லை நான் வந்தாலும் வைவார் சொன்னார். போகும்போது திரும்பி போகும்போது என் மேலே உரசுற மாதிரி ஒரு ஃபியட் கார் வந்து நின்றது. உள்ளே திரும்பி பார்த்தேன், ஐஸ்வர்யவேலன், நடிகர் ஐஸ்வர்யவேலன்னா கவர்ச்சி வேலன் கே கண்ணனும் உள்ளே இருந்தாங்க. அப்போ ஐஸ்வர்யவேலன் சொன்னார், கவிஞரை இந்த தடவை நீங்கள் தென்னகத்தில் எழுதின எம்ஜிஆர் பிள்ளை தமிழ் நல்லா இருந்ததுன்னு சொல்லி முத்துசாமி முன்னாள் அமைச்சர் முத்துசாமி எம்ஜிஆர்கிட்ட பாராட்டி சொல்லிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் உங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு புரிதட்டினது மாதிரி ஒரு உணர்வு. எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆரை பிள்ளையாக வச்சு தான் எம்ஜிஆர் பிள்ளை தமிழ் எழுதுகிறோம். இங்கேயும் எம்ஜிஆர் ஒரு பிள்ளைக்கு தான் பாட வேண்டியிருக்கு. அதனால் இதே ஒரு
தலைப்பாக வச்சு எழுதுனா என்ன அப்படி ஒரு சிந்தனை தோன்றுச்சு. அப்போ தான் யோசிச்சுக்கிட்டே போனேன். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன் அப்படி பல்லவி யோசிச்சு போயிட்டேன். போகும்போதே இதுக்கு என்ன சரணம் வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு போயிட்டு விசாரணைகிட்ட கொடுத்தேன். நல்லா இருக்கியா பல்லவி, அதுக்கு தகுந்தாப்புல ஒரு சரணம் எழுதினார். நான் யோசிச்சுக்கிட்டே வந்ததுனால அப்போ எழுதிட்டேன். வானமழை துளியாகவும் முத்தாக மாறாது, வண்ணமிகு மலரியாகவும் உன்போல சிரிக்காது, தேடி வைத்த பொருளியாகவும் தேன்மழலை ஆகாது, திருவிளக்கின் ஒளியழகும் உன்னழகை காட்டாது அப்படின்னார். அது மாதிரி இன்னொரு சரணம் எழுதிட்டு நாளைக்கு வா வச்சுக்குவோம் அப்படின்றார். அது இதுதான் எம்ஜிஆர் படத்துக்கு இதை எழுதின பாட்டு. இதை கொண்டு போய் அதை இன்னொரு பல்லவி எழுதியிருந்தான். பூவில் தேவலோக இந்த இறந்து வச்சுருந்த அந்த குழந்தை அதையும் சொல்கிறது மாதிரி, தேவலோக வாசலிலே ஒரு தெய்வ குழந்தை நிற்கிறது, பூவில் வாழும் தேவதைகள் பசும் பொன்போல் வாழ்த்து சொல்கிறதுன்னு வரும். 3 எழுதி கொண்டு போய் இதில் சத்யா ஸ்டுடியோவில் காமிக்கிறதுக்காக விஜயாட்ட போயிருந்தேன் எல்லோரும். அப்போ ஏபி நாகராஜனுடைய நவரத்தின படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த பாட்டை போட்டு காமிச்ச உடனே சிச்சுவேஷன் எம்ஜிஆர் சொன்னார், இதுக்கு இந்த பாட்டு பல எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு டேப்பை அவரே ஆன் பண்ணி காமிச்சார். ஏபி நாகராஜன் சொன்னார், நெஞ்சுக்குள்ளே அன்பு என்னும் கடல் இருக்குது, நல்லா இருக்க இந்த சிச்சுவேஷனுக்குனாரு. உடனே டைரக்டர் நீலகண்டன் சொன்னார், இல்லை தேவலோக வாசலில் அந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. எல்லாமே பொருத்தமாக தான் இருக்குது, அதை விட இந்த பாட்டு பாப்புலர் ஆகும், பிள்ளைத்தமிழ் பாட்டு இதே ரெக்கார்ட் பண்ணுங்கன்றார். ஏன்னா எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ் எழுதுறதில்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ், எம்ஜிஆர் உலா, எம்ஜிஆர் அந்தாதி என்ற 3 சிற்றிலக்கியங்கள் படித்தவன் நான் தான். நான் ஒரே ஒரு கவிஞன் தான். அதனால் எனக்கு என் மேலே ரொம்ப பற்றுதல் உடையவர். அதெல்லாம் சொன்னால் சுய விளம்பரமாக இருக்கா, அதுக்கு சொல்லலை. அப்படியே 2வது பாட்டு அதுதான். அப்புறம் 3வது பாட்டு நவரத்தினம் படம். அது படத்தில் அந்த பாட்டு இருக்குது, ஆனால் அதை போடல, வேணாமல் விட்டாங்க. 2 பாட்டு எழுதினேன், 2 அதையும் சொல்லிடுறேன். திருநாங்க பத்திரிகையில் இருந்தேன். ஏபி நாகராஜனை ஃபோன் பண்ணார், முத்துலிங்க இருக்கிறாரான்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர சொன்னாங்க. போனேன். இது மாதிரி பாட்டு தலைவரை பற்றி ஒரு பாட்டு, ஒரு டூயேட்டு தான். படத்துக்கு பேர் நவரத்தினம். இந்த நவரத்தினம் வர மாதிரி ஏதாவது ஒரு பல்லவி எழுதுங்க. குணமுறை வைத்தானா இப்போ இருந்திருக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சுருக்காங்க. உடனே அது மாதிரி வர்றது மாதிரி ஒரு பல்லவி சொல்லுங்கன்னாரு. நான் எழுதினேன், ரத்தினம் நவரத்தினம் உன் மேனி எங்கும் மின்னுதே நவரத்தினம், இத்தினம் ஒரு சுபதினம் இந்த இன்ப நாளில் பாடுவோம் காதல் மந்திரம் அப்படின்னு வரும். அதுபோல் ஓணி மாணிக்கம் பவளம் வைரம் சொல்கிற மாதிரி. ஆமாம் எல்லாம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இல்லை அந்த பாட்டை விட இன்னொரு பாட்டு ஒன்று போட வேண்டியிருக்கு, அதான் இப்போ ரெக்கார்ட் பண்ணினேன், அது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ குடிபோதையில் பாடுறது மாதிரி பெண்கள்லாம் ராத்திரியில் பாதுகாப்பாக போகணும், இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற பகுதிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறது மாதிரி ஒரு கருத்து உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் இன்று போல் என்றும் வாழ்கிறன்னு ஒரு பாடம். அதில் குடிச்சு விட்டு ஒரு பிறந்த நாள் ஏதோ ஒரு கொண்டாடுறாங்க, அதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பாட்டு. அப்போ பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த சிச்சுவேஷனை கேட்டுட்டு எழுதினேன். வாயினி சூழலில் எம்எஸ் விஸ்வநாதன் அறையில் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். பாதை மாறி போனவரே பயணம் எங்கே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வரி வந்து ஏதோ நெல்லுங்கள்னு இருக்கும். அப்போ டைரக்டர் ஸ்ரீதரை அவரை பார்க்க வந்தார். இந்த சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு வாய்ச்சி காமிச்சார். சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாக இருக்குது இந்த வார்த்தை அப்படின்ட்டார். அப்புறம் இன்னொரு பல்லவி ஒன்று எழுதணும். அன்பு பண்பு நான் அறிந்தது 3, அவை அன்பு பண்பு அடக்கம் என்று நான் அறிந்தது 3, என்னை அறியாத மனிதன் என்று என்னை அறியாதவர்கள் சொல்வதுண்டு அப்படின்னு ஒன்று எழுதினேன். அது இன்னொரு பல்லவி ஒன்று எழுதணும். போய் காமித்தோம். பாதை மாறி போனவரே பயணம் இங்கே சொல்லுங்கள், நான் பாடுற மாதிரி வரக்கூடாது, இது அறச்சொல். இது 2வது நான் அறிந்தது 3, அவை அன்பு பண்பு அடக்கம். கருத்துக்கள் நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஏதோ ஈர்ப்பாக இல்லை, வேறு மாதிரி எழுது, அது வேண்டாம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் போய் எழுதின பாட்டு தான் பாட்டி கொண்டு போய் காமிச்சோம். 2-3 பல்லவி எழுதணும். அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்தார். என்னென்னா, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை,
நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை. இந்த பல்லவி தான் செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ண உடனே சரி நாளைக்கே ரெக்கார்டு போட்டுருவோம்யா. சாயந்தரம் அவர்கிட்ட 7 மணிக்கு காமிச்சோம். ஓகே பண்ணிட்டார். நாளைக்கே ரெக்கார்டிங் போட்டிருக்குன்ட்டார். சங்கரும் சொல்லிட்டார் காலையில் எழுதிட்டு வான்ட்டார். எழுதிட்டு போனேன் மறுநாள் வாய்ஸ் ஸ்டுடியோவுக்கு போனேன். விஸ்வநாதன் பார்த்துட்டு டியூனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதுக்கு டியூன்லாம் கொடுத்தார், எல்லாம் கரெக்டாக இருக்குது, எம்ஜிஆர்கிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க, ஓகே பண்ணிட்டு வாங்கன்றார். அப்போ ஏவிஎம்மில் ஷூட்டிங்கில் இருந்தார். இதை கொண்டு போய் காமிச்சேன். பல்லவி தான் நல்லா இருக்குது, சரணம் எதுவும் நல்லா இல்லை, வேறு மாற்றி எழுதுன்றார். திரும்பி வாகினிக்கு வந்து எழுத ஆரம்பித்தேன். இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த விஸ்வநாதன் அறைக்கு ரூமுக்கு எத்தாப்பில் சவுக்கு கன்றுகள்லாம் நட்டுருப்பார், அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்கு எத்தாப்பில். அதை பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கத்தில் சரியாக வரல, இன்னொரு பக்கத்தில் பிடிச்சி ஒரு சவுக்கு மரத்தை பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உள்ளே இருந்த அந்த படத்தின் வீடியோ லட்சுமணன் செட்டியார், இல்லையா முத்துனியம் மரத்தை பிடிக்கிறான், மட்டையை பிடிக்கிறான், சரணத்தை பிடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாரு. எனக்கு இது கேட்டது, எனக்கு அப்போலாம் ரொம்ப கோபம் வரும். ஆமாம், நான் இதை பிடிக்கிறவன் தான், எதையும் பிடிக்காதவர்களாக பார்த்து உங்களுக்கு பிடித்தது மாதிரி பாட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோபம் வெளியே வந்துட்டேன். உடனே விஸ்வநாதனும் டைரக்டர் கே சங்கரும் வந்து சமாதானப்படுத்தி, இரியா என்னையா இப்படி கோவிச்சுக்கிட்டு போகிற, இப்படிலாம் கோவம் வரக்கூடாதுயா, அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் வராத அவமானமாக உனக்கு வந்துடுச்சு, என்ன இதுக்கு கோவிச்சிட்டு போகிற அப்படின்னு அவர் இசையமைக்க வந்த படம் ஜெனோவா படத்துக்கு வரும்போது விஸ்வநாதன் அதே எஸ்எம் சுப்பையா நாயுடு ஹார்மோனியம் பெட்டி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த அந்த விஸ்வநாதன் அந்த பையன் தானே, ஆமாம் வேண்டாம் வேறு யாரையாவது போடுங்கன்றார். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ப்ரொடியூசர் வந்தார் பாருங்கள், அவர் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ளேயுமா ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சுன்னு இருக்கார். விஸ்வநாதன் கேட்டிருக்காரு, இல்லை எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் போகிறோம், நான் ப்ரொடியூஸரா அவர் ப்ரொடியூசரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, இல்லை நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒருத்தர் ட்ரீட் பண்ண சொன்னாங்க. அந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாணத்தில் முத பாட்டு எழுத வரும்போது, மாடர்ன் தியேட்டருக்கு வரும்போது, இவர் அந்த பையன் வேண்டாம், மரதாசி மாதிரி ஆட்களை கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொன்ன விஷயமெல்லாம் விஸ்வநாதன் சொன்னார். அதுவே ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுனாங்க. அப்புறம் சங்கம் அதில் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் போய் உட்காந்து பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி சமாதானம் போய் ஆகி சரணம் எழுதுனேன். முதல் சரணம் எழுதுன உடனே போய் இதை காமிச்சிட்டு வாயாட்டார் விஸ்வநாதன். ஏவிஎம் போய் காமிச்சு நல்லா இருக்குன்றார். 2வது சரணம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுதணும், 3வது சரணம் கொஞ்சம் நேரம் எழுதணும். காலையில் 9 மணிக்கு ரெக்கார்டிங் போட்டது, ராத்திரி 9 மணிக்கு தான் ரெக்கார்டிங் ஆச்சு. அது வரையில் ஜேசுதாஸ் அங்கேயே இருந்தார், சாப்பாடு கூட போகிறீங்க வந்தாங்க. இப்போலாம் அப்படி நடக்குமா? நாள் ஒருத்தன் இல்லைன்னா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இன்னொரு கவிஞனை வர சொல்லிடுவான். எம்ஜிஆர் அப்படி இல்லை, ஒருத்தனை எழுத சொல்லிட்டா எத்தனை நாள் ஆனாலும் அதை பற்றி கொலைப்பட மாட்டார், அவர் தான் எழுதணும். அப்படிங்கும்போது அதில் தான் இதை குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே, இருக்கும் காசை தண்ணீர் போல இறைக்கும் கூட்டம் இங்கே, அப்படி செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆமாம், அது எப்படி அதை வச்சு பிரேசுடன் வந்து ஒரு டிவியில் கூட பேசினார். பாட்டிலில் தண்ணீர் அடைச்சி விற்காத காலத்துக்கு முன்னாலேயே குடிக்கும் நீரே விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே, இருக்கும் காசை தண்ணீர் போல இறைக்கும் கூட்டம் இங்கே முத்திரை எழுதியிருக்கிறாரு. கவிஞர்களுடைய திருக்கு தரிசனம் உள்ள வார்த்தைகள்லாம் பொய்க்காது என்பதற்கு இப்போ பாட்டில் தண்ணீர் அடித்து வாங்கி கொடுக்குறேன்னு அது உண்மையாச்சுன்னு சொல்லுவார். அப்படி பாராட்டு அந்த பாட்டு மறுநாளே எதுக்காக சரியாக வரலைன்னா மறுநாள் வச்சுக்கிறேன்னு சொல்லிடுவார் எம்ஜிஆர். உடனடியாக எழுதணும்னா அன்றைக்கே டியூன் பண்ணி மறுநாளே அதை ஷூட்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஷூட்டிங்க்கு ஒரு மங்களூர் போக வேண்டியிருந்தது. அதனால் அந்த அவசரம். அப்போ பத்திரிகையாளர் கூட்டத்தில் அன்றைக்கி சொன்னாரா, இந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகுமோ ஆகாதோன்னு சந்தேகம் இருந்தது எங்களுக்கு, நல்ல வேளை முத்துலிங்க எங்களை காப்பாற்றிட்டார், அவருக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர் கூட்டத்தை சொல்லியிருக்காரு. அப்போ சினிமா வேலை பார்த்தார் ராமமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் வீட்டுக்கு வந்து சொல்லி இந்த மாதிரி உங்களை ரொம்ப பாராட்டினாருங்க இந்த பாட்டு அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர். அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு. அதில் இன்னொரு பாட்டு எழுதுகிறேன், இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை அப்படின்னு.
அதில் சரணமும் இப்போ கைகைன்னு அவர் அன்பு கை ஆக்கு கை. நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன். இன்றைக்கி வேறொரு கைக்கு பிரச்சார பாட்டு ஆகிப்போச்சு. அதனால் நான் அதை பெரும்பாலும் சொல்கிறதில்ல. ஆனாலும் இந்த 2 பாட்டையும் தான். இன்னொன்று, நான் எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு தான் எழுதியிருந்தேன். எம்ஜிஆர் தான் அதை பாரதத்துங்கிறத அடிச்சு இன்னும் பாரதத்தின் தாயகத்தின் மாற்றணும். இந்த 2 பாட்டையும் தான் எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலுக்கு பயன்படுத்தினார். அவர் கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் வந்த முதல் பொதுத் தேர்தல் அதுதான். பிரச்சாரம் இதுதான் பயன்படுத்தினார். இப்போது போல் சிடியோ கேசட்டோ பென்ட்ரைவோ இல்லாத காலம் அது. அது உங்களுக்கும் தெரியும். எந்த பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும், பக்தி பாட்டாக இருந்தாலும், சினிமா பாட்டாக இருந்தாலும் எல்லாம் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கிருந்து இசைத்தட்டாக வெளிவந்த ஒரு தான் இங்கே வானொலியில் ஒளிபரப்புவார்கள். அதனால் ஒரே வாரத்தில் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாக வெளிவந்து பிரச்சாரத்தை பயன்படுத்தினார். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை நான் எழுதிய இந்த 2 பாடல்களையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு இதை போன்ற சிறந்த கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. அதை டைரக்டர் கே சங்கர் தான் கொடுத்து படிக்க சொன்னார். படிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டும் அவர் ஆட்சிக்கு வரவில்லை. ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த உதவிகள், நன்மைகள், மக்களுக்கு அவர் செய்த நன்மைகள், உதவிகள், எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்களும் பொதுமக்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதெல்லாம் சேர்ந்து தான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்ததை தவிர இதை போன்ற பாடல்களை பாடி நடித்தது மட்டுமல்ல. ஏன் சிவாஜி படத்தில் இல்லையா? உங்களுக்கு என்ன தெரியாதா? சிவாஜி படத்தில் இல்லையா? எத்தனையோ அற்புதமாக எழுதியிருக்கிறார்களே. நான் கூட சிவாஜி படம் ஒரு 8-9 படத்துக்கு எழுதியிருக்கிறேன். அவரே ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஒரு தொகுதியில் கூட செய்ய முடியலையே. ஏன்? சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் வெற்றி பெறுவது என்பது வேறு. சினிமா பிரபலம் ஒரு விளம்பரத்துக்கு பயன்படும். அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களிடம் நான் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. அது என்ன அணுகுமுறை? வெள்ளச்சேதமோ தீ விபத்தோ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் அந்த பகுதியில் போய் நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, மற்றவர்களை கொண்டு உதவி செய்ய வைப்பது. இப்படி ஒரு முறை அல்ல, பல முறை செய்து அவர்கள் மனதிலே நம்மை பதிய வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பகுதியில் இருப்பவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் போய் கலந்திருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தால்தான் தேர்தலில் நின்றால் ஒரு சினிமா கலைஞன் ஜெயிக்க முடியுமே தவிர, நாம் நடித்த படம் 3 படம் சேர்ந்தார் போல் 100 நாட்கள் ஓடிவிட்டன, அடுத்து கட்சி ஆரம்பித்தால் லட்சக்கணக்கான மக்கள் சேருவார்கள், அடுத்த முதலமைச்சர் தாங்கள் தான் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் அல்லவா? அதெல்லாம் மாயக்கனவு. காணல் நீரிலே மீன் பிடிப்பவன் காணக்கூடிய கனவு. எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கதர் சட்டை அணிந்தவர்களெல்லாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா? கருப்பு சட்டை அணிந்தவர்களெல்லாம் பெரியார் ஆகிவிட முடியுமா? காவி உடை தரித்தவர்களாம் விவேகானந்தர் ஆகிவிட முடியுமா? வெள்ளுடை தெரிந்தவர்களாம் வள்ளலார் ஆகிவிட முடியுமா? எம்ஜிஆர் தான், மற்றவர்கள் தான். அதை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கிவிட்டார். இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதை வரவேற்கிறோம். மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஓகே தான். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கமலஹாசன் கூட தான் ஆரம்பித்தார். மக்கள் ஏற்றுக்கொள்ளலையே. பாக்கியராஜுக்கு முன்னால் ஆரம்பித்தார். ஏற்றுக்கொள்ளலையே. அதான் சில பேருக்கு தான் அந்த எம்ஜிஆர் காலம் வேறு, இப்போதைய காலம் வேறு. விஜய் அதாவது சொந்த பணத்தை செலவழிக்கிறான். சொந்த பணத்தை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்தவர் கடன் வாங்கி எம்ஜிஆர். இப்போ இருக்கிற தலைவர்கள் விஜய் செலவழிப்பாரா இல்லையாங்கிறது தெரியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் வரலாம். அதே நேரத்தில் தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற முழுமையாகவும் அவர் நம்பி இருக்கக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சீமான் கூட தான் நடிகராக இருந்தார். என்ன ஆச்சு? எப்போ அவர் பெரியாரை பற்றி கொஞ்சம் தாக்கி பேச தொடங்கினாரோ அப்போவே மக்கள் இல்லை பெரும்பாலானவர்கள் அவர் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். எனக்கு கூட சீமானை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பாட்டு ரொம்ப பாட்டு அதை சொல்லியிருப்பார் பாராட்டி. ஆனால் அரசியல் வேறு சினிமா வேறு இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்பதை நடிகர் விஜய், சீமான் போன்றவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் நித்யா மேனன் மற்றும் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.